أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரமலானுடைய மாதத்திலே அல் குர்ஆனை கூடுதலாக நாங்கள் ஓத வேண்டும், அந்த அல் குர்ஆனை படிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் சூரத்துன் நம்ல் 27வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனம் முதல் 44வது வசனம் வரை கிட்டத்தட்ட 29-30 வசனங்களுக்குரிய தஃப்சீர்களை உள்ளடக்கியதாகும். சூரத்துன் நம்லிலே 29 அல்லது 30 குர்ஆன் வசனங்களுக்குரிய தஃப்சீர்களை உள்ளடக்கியதாக ஒரு சம்பவம் வருகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சபக நாட்டிலே ஆட்சி செய்து வந்த ஒரு அரசி, ஒரு தலைவியுடைய சம்பவம் ஒன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்துன் நம்லிலே சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை நாங்கள் படிக்கிறது மட்டுமல்லாமல் அதிலிருந்து நாங்கள் என்னென்ன பாடங்கள் படிப்பினைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்ற தகவல்களையும் நாங்கள் சேர்த்து படித்தால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே சூரத்துன் நம்ல், எங்களுக்கு தெரியும் அல் குர்ஆனுடைய, இது நீங்க பயான் கேட்டதுக்கு பிறகும் தர்ஜுமாக்கள் எடுத்து வாசி பாருங்க, 27வது சூரா. இந்த சூராவுக்கு அல்லாஹ் தஆலா பெயர் வைத்திருக்கிறான் அன் நம்ல். நம்ல் என்றால் எறும்பு என்ற அர்த்தம். சூரத்துன் நம்ல் எறும்பு அப்படின்ற ஒரு அர்த்தம் இதுக்கு இருக்கிறது. இந்த சூறாவிலே 27வது சூறாவாக இந்த சூறாவினுடைய 15வது வசனத்துல அல்லாஹ் தஆலா இப்படி ஆரம்பிக்கிறார்: வலக்கது ஆத்தைனா தாவூத வசுலைமான இல்மா. நாங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாங்கள் அறிவை கொடுத்தோம். وقال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين. இப்ப அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அறிவு கொடுத்தார். கொடுத்ததுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்துறாங்கடா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபضلنا على كثير من عباده المؤمنين. ஏனைய முஃமின்களுக்கு கொடுக்காத அளவுக்கு எங்களுக்கு இந்த அறிவை தந்து சிறப்புப்படுத்தி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அவங்க ரெண்டு பேரும் நன்றி செலுத்துறாங்க. எங்களுக்கு தெரியும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல பாப்பா தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். வவரிச சுலைமானு தாவூத. சுலைமான் என்பவர் தாவூதுக்கு வாரிசாகிறார். அப்படின்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல பிள்ளையாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறார். வவரிச சுலைமானு தாவூத வகால யா அய்யுஹன் நாஸ். இப்ப அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு பொதுவாகவே தாவூத் நபிக்கும் சுலைமான் நபிக்கும் அல்லாஹ் தஆலா யாருக்கும் கொடுக்காத ஒரு அறிவை கொடுத்தார். அந்த அறிவை அல்லாஹ் கொடுத்ததனால அல்லாஹ்வுக்கு ரெண்டு பேரும் நன்றி செலுத்துறாங்க. எல்லா மக்களை விடவும் எங்களை அறிவை தந்து கண்ணியப்படுத்தியதற்காக உங்களுக்கு புகழ் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் கண்ணியப்படுத்துறாங்க. அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மக்களை பார்த்து சொல்கிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, உல்லிம்னா மன்திகத் தைர். எனக்கு அல்லாஹ் தஆலா இந்த பறவைகளுடைய பாசைகளை அல்லாஹ் படிச்சு தந்திருக்கிறார். ஏன்னா அது ஒரு ஸ்பெஷல் தான். இப்ப எனக்கும் உங்களுக்கும் அல்லது உலகத்தில் வாழ்ந்த யாருக்குமே அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை கொடுக்கல. அப்ப இதை இவர் விரும்பினால் அல்லாஹ் கொடுக்கிறார். உல்லிம்னா மன்திகத் தைர், இந்த பறவைகளுடைய பாசைகளை விளக்கக்கூடிய அந்த டேலண்டை அல்லாஹ்வுக்கு தந்திருக்கிறான். வஊதினா மின் குல்லி ஷை. அப்ப இந்த பறவைகளுடைய பாசை விளக்குறது மட்டுமல்ல, உலகத்துல எதெல்லாம் இருக்குதோ அவ்வளோத்தையும் கொடுத்தார். அதுல தஃப்சீரை பார்க்கக்கூடிய அந்த ஆட்சி அதிகாரம், உலகத்தை ஆளுகின்ற ஒரு கட்ஸை, ஒரு பவரை அல்லாஹ் தஆலா சுலைமான் நபிக்கு கொடுக்கிறார். இன்னஹாதா லஹுல் ஃபத்லுல் முபீன். பாருங்க, இப்ப எங்களுக்கு இதுல பாடங்கள் நாங்க படிச்சுட்டு பேசுவோம். ஃபெஸ்டுக்கு நாங்க பார்த்தோம், சுலைமான் நபிக்கும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் தஆலா அறிவை கொடுத்ததுனால அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்க.
அதே மாதிரி இப்ப செகண்ட் வசனத்துல 16வது வசனத்துல அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மக்களை பார்த்து சொல்றாங்க, மக்களே எனக்கு அல்லாஹ் தஆலா பறவையுடைய இந்த ஆற்றல், அந்த மொழியை விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் தந்திருக்கிறார். தந்தவைகளை எல்லாம் மக்களுக்கு சொல்லி காட்டி சொல்றாங்க, இன்னஹாதான் லஹுவல் ஃபதுலுல் முபீன். இதெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய ஒரு ஃபதுல், ஒரு சிறப்புன்றான். அப்ப திரும்ப திரும்ப தனக்கு கிடைத்த அருட்கொடைகளை சொல்லி காட்டிட்டு யார்கிட்ட கொண்டு போய் ஜாயின் பண்றாங்கன்னா அல்லாஹ்டது. எனக்கு அறிவை தந்ததும் அல்லாஹ், பொருளாதாரத்தை தந்ததும் அல்லாஹ். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நானும் நீங்களும் இந்த தஃப்சீரை படிக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த சம்பவத்தை படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டோட விளக்கிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு லட்சக்கணக்கான பொருளாதாரத்தை தந்தார், கோடிக்கணக்கான பொருளாதாரத்தை தந்தார். ஒரு ஊரை வாங்குகின்ற அளவுக்கு, பெரிய பெரிய வாகனங்களை சொந்தமாக்குற அளவுக்கு, எத்தனையோ காணிகளை சொந்தமாக்குற அளவுக்கு, எத்தனையோ ப்ராப்பர்ட்டிஸ்களை சொந்தமாக்குற அளவுக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அள்ளி கொட்டினாலும் நாங்க எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு பகுதி என்ன தெரியுமா? சிலாக்கள் வந்து கேட்பாங்க, ஹாஜியார் உங்களுக்கு லட்சத்துல கோடியில் அல்லாஹ் தந்திருக்கிறார், சும்மா உங்களுக்கு கோடியில சொத்து இருக்குதான்னு கேட்டா நாங்க ஒவ்வொன்று சும்மா இருக்கப்படாது. இதெல்லாம் அல்லாத வேலை, ஒன்றும் இல்லாம வந்து எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்து கொண்டிருக்கிறார், நாங்க அதை செய்யணும், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும்னு சொல்றவனுக்கும் ஒரு தாவத் செஞ்சிடணும். காரூன் என்ன செஞ்சான்? காரூன் வந்து அவனுக்கு அவ்வளவு பெரிய சொத்துக்கள் எல்லாம் வைத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் என்னுடைய டேலண்டால வந்தது. அல்லாஹ் தஆலா பூமிக்குள்ள அவ்வளோத்தையும் சொல்லுவாங்க. அப்ப எங்களுக்கு குர்ஆன்ல பார்க்கணும், சொத்துக்களை வைத்து, பொருளாதாரத்தை வைத்து, தனக்கு அல்லாஹ் தஆலாவினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆற்றல்களை வைத்து பெருமை அளித்தவர்களுக்கு அல்லாஹ் கடைசி முடிவு அழிவை கொடுத்தார். சுலைமான் நபிக்கு வந்து சொத்து செல்வங்கள் மட்டுமல்ல, அற்புதமான சில ஆற்றல்களை கொடுத்த நேரத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு சொல்லிட்டாங்க, இது எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த சிறப்பு, அல்லாஹ் தான் சிறப்பாக்கி தந்திருக்கிறார், அல்லாஹ் தான் தந்திருக்கிறார் என்ற தகவலை மக்களுக்கு சொல்லி காட்டினார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்களும் எங்களுடைய இந்த வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல ஏதோ ஒன்று அல்லாஹ் எங்களுக்கு தருவான். ஒன்று ஒரு அறிவை தருவான், ஒரு நல்ல ஒரு வியாபாரத்துல ஒரு டேலண்ட தருவான், பொருளாதாரத்தை தருவான். எது வந்தால், எது எங்களுக்கு கிடைச்சாலும் நாங்க அல்லாஹ்வின் பக்கம் அதை திருப்பி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு போயிடும். அப்பதான் அது எங்களுக்கு எங்களுடைய மார்க்கத்தை பாதுகாத்து கொண்டு மறுமை நாளில் சொர்க்கத்துக்கு போறதுக்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு வழியாக அமையும். இப்ப பாருங்க, ஒரு சம்பவம் நடக்குது. இப்ப வெஸ்ட்டுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ, ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்படித்தான் சுலைமான் நபி இப்படித்தான் இருந்தாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சார். எங்கிருந்து ஆட்சி செஞ்சாருன்னா, பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அல் குத்ஸ் பிரதேசம், பைத்துல் முகத்தஸ், அந்த பலஸ்தீன் உங்களுக்கு தெரியும், மஸ்ஜித் அக்ஸா இருக்கக்கூடிய அந்த பகுதியை மையமாக வைத்து ஆட்சி செய்கிறார். இவருடைய காலத்துல வந்து இவருக்கு பின்னால பறவைகள் இருக்கும், மிருகங்கள் இருக்கும், ஜின்கள், மனிதர்கள் எல்லாரும் கூட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்தைரி ஃபஹும் யூஸாஊன். எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறார், பறவைகள், மிருகங்கள், ஜின்கள், மனிதர்கள். அவர் தான் தலைவர். அப்ப அவர் வந்து எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறார். ஒன்று சேர்த்து பார்த்தா அதுல வந்து ஒரு பறவை குறைஞ்சிச்சு, ஒரு பறவை வந்து காணல். அதுல வரலாறு சொல்றேன். இப்ப எல்லாரையும் ஒன்று சேர்த்து பறவைகள், ஜின்கள், இந்த மிருகங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு பயணம் போறார். அந்த போய்கொண்டிருக்கிற நேரத்துல ஹத்தா இதா அதவ் அலா வாடின் நம், எறும்புகள் வசிக்கக்கூடிய ஒரு புற்று, எறும்பு புற்று. அதுதான் இந்த சூரத்து நம்மளுக்கு எறும்புன்னே பேர் வந்து. எறும்புகள் எங்களுக்கு தெரியும், எறும்பு எங்க வாழும்? நிலத்துக்குள்ள அல்லது எங்கேயாவது ஒரு சின்ன ரோட்டையோட போட்டு அதுக்கு புற்றுகள் அமைச்சு கொண்டிருக்கும். எறும்பு வாழ்ற இடம். இப்ப நாங்க நினைக்கிறது, நாங்க சிம்பிளாக சும்மா பைக்ல போகக்கூடிய எறும்பு கண்ட வேணுமணி எடுத்துட்டு போறோம். சும்மா அப்படித்தானே. ஒரு தீங்கு விளைவிக்கிறத அதை தடுக்கிறது வேற விஷயம். சும்மா எறும்பு அந்த பாட்டுக்கு வாழ்ந்துட்டு வருதுண்டா அந்த பாட்டுக்கு அதை விட்டுருங்க, உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பும் இல்ல. ஏன்னா இந்த குர்ஆன் வசனம் அழகான ஒரு செய்தியை சொல்லுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தந்த படைப்பட்டாளத்தை அழைச்சிட்டு வந்து எறும்புகள் வசிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. சும்மா போற வழியில போனா அந்த எறும்புகள் நிறைய புற்றுக்குள்ளே இருக்குது, வெளியேவும் இருக்குது. அதுல ஒரு எறும்பு காலத் நம்லத்துன், ஒரு எறும்பு அடுத்த எறும்புகளை பார்த்து சொல்லுது, யா ஐயோன் நம்லு, எறும்புகளே உதுகுலு மசாக்கினக்கும், நீங்க உங்களோட அந்த புற்றுகளுக்குள்ள போய்த்திருங்க, நுழைஞ்சிருக்குங்க, வெளியில நிக்கவா. ஏன் தெரியுமா? லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன், அவங்களுக்கு தெரியாமலேயே சுலைமானும் சுலைமான் படைகளும் உங்களை மிரிச்சிடக்கூடாது. உங்களை மிரிச்சிடாம இருக்கிறது நீங்க வந்து புற்றுகளுக்குள்ள போய்க்கோங்கன்றாங்க. அப்ப இந்த தகவலை யாரு சொல்றது? எறும்பு என்பது ஒரு இனம்.
எறும்புகளை பாதுகாப்பதற்கு அதிலே உள்ள ஒரு எறும்பு என்ன சொல்லுதுன்னா, சுலைமான் படையும் வருது, நீங்க எல்லாம் புற்றுகளுக்குள்ள போய் தொலைஞ்சுக்கோங்க. ஏன்னா சுலைமானுக்கு விளங்காது, படைக்கு விளங்காது, அவங்க தெரியாமலேயே மிதிச்சுட்டு போயிடுவாங்க. இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஆனா இது யாருக்கு விளங்குச்சு? எறும்புகளோடு பேசினது யாருக்கு விளங்குச்சு? சுலைமான் நபிக்கு விளங்குச்சு. ஏன்னா அது அவருடைய ஆற்றல். ஃபதபஸ்ஸம பாஹிகம் மின் கௌலிஹா. இந்த எறும்பு சொல்றதை கேட்டு அவர் சிரிக்கிறார். ஒரு புன்முறுவல் போட்டுட்டு அல்லாஹ்ட்ட உடனே திரும்ப அந்த சம்பவத்துக்கும் அல்லாஹ்க்கு நன்றி சொல்றார். வகால ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதை. எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ அருளிய அந்த அருட்கொடைகளுக்கு உனக்கு நன்றி செலுத்துவதற்குரிய சந்தர்ப்பத்தை நீ தந்து விடுவாயாக. நீ விரும்புகின்ற, நீ பொருந்திக் கொள்கின்ற நல்ல அமல்களை செய்வதற்குரிய அந்த ஆற்றலை நீ தந்து விடுவாயாக. உன்னுடைய ரஹ்மத்தின் மூலமா பாருங்க, இவ்வளவு ஆற்றல் கொடுத்த அந்த நபி கூட அல்லாஹ்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய அருளின் மூலமாக, உன்னுடைய இரக்கத்தின் மூலமாக உன்னுடைய நல்லடியார்களோடு எங்களை சேர்த்து, நல்லடியார்களோடு சேர்த்து எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிடு என்று அந்த நேரத்துல கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறாங்க. பாருங்க பாப்போம், இந்த வரலாறு ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கக்கூட என்ன செய்யறாங்க? சுலைமான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக் கொள்றாங்க. அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக் கொள்றாங்க. அல்ல இது எறும்பு பேசுறத கேட்கறது போல நீ செஞ்சு ஆரம்பிச்சாங்க. இப்ப அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக் கொண்டு இப்ப எறும்போட சப்தம் முடியுது. மற்ற பக்கத்தை தவிர நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எல்லாத்தையும் கொண்டு சேர்த்து பார்த்து வார வழியில தான் எறும்பு பேசுறத கேட்கிறாங்க. அதுக்கு பிறகு திரும்ப சுலைமான் நபி பாக்குறாங்க, வளமையாக இருக்க வேண்டிய அந்த லிஸ்ட்ல ஒரு பறவையை காணல. மற்ற பக்கத்தை ஒரு பறவையை காணல. இவரு கேட்கிறார், ஃபகால மாலியா அனல் ஹுதுஹுத அம் கான மினல் காயிபீன். வளமையாக எங்களோட இருக்கிற இந்த ஹுதுஹுத், அந்த பறவையோட பேரு ஹுதுஹுத் பறவையை காணலையே, அது எங்க போயிட்டது அப்படின்னு சொல்லி அந்த படைப்பட்டாளர் சுலைமான் நபி கேட்கிறார். கேட்டு போட்டு இப்ப பதில் வரலை. அவர் சொல்றார், ஒரு தலைவர் இருக்கக்கூட ஒரு இடத்துக்கு வராம போற தலைவர் அனுமதி கேட்கணும். ஆனா சுலைமான் நபி கிட்ட கேட்கல அந்த பறவை, எங்க போறன்னு சொல்லவும் இல்லை. அதனால சுலைமான் நபி சொல்றாரு, லவ் அதிபன்னஹு அதாபன் ஷதீதன். எனக்கு இதை சொல்லாம போயிட்டது, அது திரும்பி வந்தா அதுக்கு நான் கடுமையாக தண்டிப்பேன். அவளை அன்பஹன்னஹு, ஒன்றோ தண்டிப்பேன் அல்லது அறுத்து போட்டுருவேன். அவளை அயத்தியன்னி பிசுல்தானின் முபீன். அப்படி வந்து மூணாவது ஆப்ஷன் என்ன தெரியுமா? அவர் எங்க போனாருன்ற காரணத்தை எடுத்துக்கூட வரணும். அவர் லேட் ஆகி வந்தாருன்னா எனக்கு இதை சொல்லாம போனதுனால ஒன்றோ தண்டனை கொடுப்பேன், அல்லது அதை அறுத்து போட்டுருவேன், அல்லது ஏன் அவர் இந்த இடத்துக்கு வரல, எங்க போனார் என்ற தெளிவான காரணத்தோடு அந்த பறவை ஹுதுஹுத் பறவை வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லி முடிகிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரத்துல யார் வார? ஹுதுஹுத் பறவை வருது. ஹுதுஹுத் பறவை வந்து சுலைமான் நபியை பார்த்து சொல்றது, ஃபகால அஹத்து பிமா லம் துஹிது பிஹி. உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியை நான் உன்கிட்ட எடுத்துட்டு வந்திருக்கிறேன். வஜிதுக மின் சபஇன் பினபஇயகி. சபா நாட்டுல, சபா பிரதேசத்துல இருந்து சுலைமான் நபியை உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்றாங்க. இதுல இன்னொரு பாயிண்ட பாருங்க, சுலைமான் நபிக்கு அல்லாஹ் தஆலா எல்லா அருளையும் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆனா இந்த இடத்துல ஹுதுஹுத் பறவை என்ன சொல்லுது? சுலைமானே, நான் சபா பிரதேசத்துல இருந்து உங்களுக்கு தெரியாத ஒரு தகவலை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நபியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எதை அவருக்கு கொடுக்கிறார், எந்த டேலண்ட் அந்த நபிக்கு கொடுக்கிறானோ அது மட்டும்தான் அவருக்கு டேலண்ட். கொடுக்காத ஒன்றையும் அவரால் ஒரு டேலண்டாக இருக்கிறார். உண்மை. உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்ப இன்றைக்கு அகீதா ரீதியான ஒரு சப்ஜெக்ட் ஒன்றுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களுடைய தலைவர் முஹம்மது நபிக்கு மறைவான ஞானம் இருக்கிறது என்று ஒரு சாரார் வாதிடுவார். உண்மையான அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவினுடைய அகீதாவின் பிரகாரம், நாங்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய அகீதாவின் பிரகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் கிடையாது, அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததை தவிர அப்படின்னு சொல்றோம். அதான் உண்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில விஷயங்கள் மனிதன் என்ற அந்த தானத்தை தாண்டி சில ரகசியங்கள் தெரிஞ்சிச்சு, சில செய்திகள் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அது எப்படி தெரியும் என்றால், அது நபியாக இயற்கையில வந்ததல்ல. ஒரு நபி என்பதன் காரணமாக அல்லாஹ் தஆலா சில கட்டங்கள்ல அந்த மறைவான தகவலை ரசூலுக்கு கொடுத்தாங்க, அறிவிச்சு கொடுத்தாங்க. அறிவித்து கொடுத்ததை தவிர
மற்றபடிக்கு பேசிக்லி ரசூலுல்லாஹ்க்கு பொத்தம் பொதுவாக நபிக்கு மறைவான ஞானம் எல்லாமே தெரியும் என்று வாதிடுவது அது சரியான அகீதாவுக்கு முரணான ஒரு விஷயம். இந்த சுலைமான் நபியின் சம்பவத்தை கூட நீங்க பாருங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்து உலகத்துடைய ஆட்சியை கொடுத்து இந்த பறவை சேலஞ்ச் பண்ணுது. பறவை சொல்லுது, சுலைமானே உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தோட நான் வந்திருக்கிறேன். அப்ப சுலைமான் நபிக்கு தெரியுமா? பறவை சொல்லும் பிறகு சுலைமான் நபிக்கு தெரியும். அப்ப உண்மையில் நபிமார்களுக்கு அந்த மறைவான ஞானம் ஒன்று இருக்குமென்று இருந்திருந்தால் பறவை சொல்லக்குள்ள இவர் சொல்லிப்பாரு, அப்படியா நீங்க சொல்ல வர சப்ஜெக்ட் எனக்கு தெரியும் அப்படி இல்ல. சுலைமான் நபி ரிலாக்ஸா கேட்கிறான். அந்த பறவை சொல்லுது, இன்னி வஜத்தும் ரஅத்தன் தம்லிகுஹும் வ ஊதியத் மின் குல்லி ஷைஇன் வலஹா அர்ஷுன் அதீம். நான் ஒரு பொம்பளையை கண்டேன், ஒரு லேடி, ஒரு பொம்பளை, ஒரு பெண்மணியை கண்டேன். அவன் ஒரு பிரதேசத்தை அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். வ ஊதியத் மின் குல்லி ஷைஇன், ஆட்சியில எல்லாமே அந்த பொம்பளை கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, வலஹா அர்ஷுன் அதீம், அந்த பெண்ணுக்கு ஒரு பெண்ணாம்பெரிய ஒரு சிம்மாசனமும் இருக்குது. அந்த ஆட்சி பீடம் ஏறக்கூடிய நேரத்தில் உட்கார்ந்த ஒரு அரிஷ் சிம்மாசனமும் இருக்குது என்ற தகவலை அந்த ஹுதுஹுத் பறவை சொல்லுது. அது மட்டுமல்ல, அந்த பொம்பளை அந்த பெண்ணுடைய ஆட்சியை பத்தி சொல்லிவிட்டு திரும்ப சொல்றார், வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ். அந்த தலைவி, அந்த பெண்மணி, அந்த அரசியும் அவரும் அந்த பெண்ணுக்கு கட்டுப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏரியா மக்களும் அல்லாஹ்வை வணங்காமல் விட்டுவிட்டு சூரியனுக்கு அவர்கள் சிரம்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சூரியனை வணங்குகிறார்கள் என்ற தகவலை இந்த பறவை சுலைமான் நபிக்கு சொல்லிக் கொடுக்குது. திரும்ப சொல்லுது அந்த பறவை என்ன தெரியுமா? வஸய்யன லஹும் ஷைத்தானு அஅமாலஹும் ஃபஸத்தஹும் அனிஸ் ஸபீலி ஃபஹும் லா யஹ்ததூன். ஷைத்தான் அவர்களுக்கு அந்த சூரிய வணக்கத்தை அழகுபடுத்தி காட்டி இருக்கிறார். பாருங்க, புது பறவையில அந்த ஸ்ட்ராங்கான அந்த கொள்கையை பாருங்க. அந்த பறவை சொல்லுது, சுலைமான் நபியே, ஒரு பொம்பளை இருக்கிறார், அந்த ஏரியாவை ஆட்சி செய்கிறார், அவருக்கு எல்லா வசதியும் வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அது மட்டுமல்லாமல் ஒரு மகத்தான பெண்ணாம்பெரிய ஒரு சிம்மாசனம் அந்த பொம்பளைக்கு இருக்குது. அந்த பெண்ணும் அந்த பெண்ணுக்கு கட்டுப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏரியா மக்களும் அல்லாதவர்களாகிய இந்த சூரியனை அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹ்வை வணங்காமல் சூரியனை வணங்குவதற்கு காரணம் ஷைத்தான் தான் அவர்களுக்கு அந்த சூரிய வணக்கத்தை அழகுபடுத்தி காட்டி இருக்கிறார். இவ்வளவு செய்தியையும் புது பறவை யார்கிட்ட? சுலைமான் நபிக்கு சொல்லுது. அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹி அல்லதி யுக்ரிஜுல் ஹபஅ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த வானத்தில பூமியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் வெளியாக்குறவன் அல்லாஹ். அதே மாதிரி வயஅலமு மா துஃபூன வ மா துஅலினூன், நீங்க மறைத்து வைத்திருப்பது வெளிரங்கப்படுத்தி வைத்திருப்பது எல்லாத்தையும் அறிந்தவன் அல்லாஹ். இப்படியாப்பட்ட அல்லாஹ்வை வணங்காமல் அல்லாஹ்வுடைய படைப்பாகிய இந்த சூரியனை வணங்குவதற்கெல்லாம் அவர்களுக்கு அழகுபடுத்தி காட்டி இருப்பது ஷைத்தான் தான் என்ற செய்திய அந்த பறவை சொல்லுது. கடைசியாக ஒரு அழகான அகீதாவுடைய வார்த்தைன்னு சொல்லுது. அல்லாஹ் யார் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம், அந்த அல்லாஹ் மகத்தான அரிசிக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறாங்க. இந்த புது பறவை என்ன செய்யுதுன்னா, சபல் பிரதேசத்துல இந்த பெண்மணியினுடைய அந்த தகவலை முழுமையாக அறிந்து இந்த பெண்மணி செய்கின்ற அனைத்து விடயங்களும் மார்க்கத்துக்கு முரணானது, இது இஸ்லாத்துக்கு முரணான தகவலை தன்னுடைய எஜமான், தன்னுடைய ஆட்சி தலைவர் சுலைமான் நபி கிட்ட சுருக்கமாக சொல்லி முடிச்சா உடனே சுலைமான் நபி ஏற்றுக்கொண்டாங்களா? இல்ல. சுலைமான் நபிக்கு இப்ப ஏற்கனவே மனசுக்குள்ள ஒரு டவுட் ஒன்று இருக்குது. இந்த புது பறவை அவர் தேர்ந்த நேரத்தில் இருக்கலையே, காணாமல் போனதானே. அவ ஏற்கனவே சுலைமான் நபி சொல்லிட்டார், எனக்கு இது சொல்லாம போனதுனால இவன் லேட்டாகி வந்தா ஒன்றோ தண்டனை கொடுப்பேன், நல்லது அறுத்து போடுவேன், நல்லது ஒரு தெளிவான ஒரு விஷயத்தோட வரணும். ஆனா இவர் தெளிவான ஒரு தகவலோட வந்திருக்கிறார். ஆனா சுலைமான் நபி சொல்றாங்க தெரியுமா? கால சனம்பும் அசதக்த குந்தம் இருக்காது. ஒரே அடிக்கு இந்த புது சொல்றதை நம்பல. ஏன்னா சுலைமான் நபிக்கு நினைச்சதுக்கு ஒரு சார்ஜ் சொல்றது, லேட் ஆகி வந்து காரணம் சொல்றது அப்படித்தானே. ஸ்கூல்கள் எங்கேயாவது லேட் ஆகி வந்தா பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த காரணத்தை ஒரேடியாக நம்ப மாட்டாங்க பொறுப்புதாரிகள், கொஞ்சம் விசாரிச்சு பார்த்து தான் நம்புவாங்க. அப்ப சுலைமான் நபி ஒரு டெஸ்ட் ஒண்ணு பண்றாங்க. புது பறவை இந்த சபல் நாட்டு ராணியை பத்தி சொன்ன இந்த வார்த்தைகள் தகவல்கள் சரியா பிழையா என்பதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு சுலைமான் நபி சொல்றார், சரி நீங்க சொன்னது பொய்யாமையான டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே. இந்த சந்தி கிதாபி ஹாதா, நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு தாரேன், இந்த லெட்டரை கொண்டு போயிட்டு அந்த இடத்துல நீங்க போடுங்க, அந்த ராணி கிட்ட கொண்டு போய் போட்டுருங்க. அதை போடுங்க. சும்மா தவல்ல அனுகும் பண்பு மாடா இருச்சு. நான் தார லெட்டரை கொண்டு போயிட்டு அந்த அரசி கிட்ட அந்த ராணி கிட்ட போட்டுட்டு நீங்க கொஞ்சம் பின்னுக்காக இருந்து பார்த்து கொண்டுறீங்க என்ன நடக்குது அப்படின்னு அந்த புது பறவைக்கு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுக்குறாங்க. இப்ப இந்த புது பறவை என்ன செய்யுது? சுலைமான் நபி தன் அந்த லெட்டர் எடுத்துக்கொண்டு போய்
அந்த சபல் நாட்டை, சபல் ஏரியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த ராணிக்கு முன்னாடி அந்த லெட்டரை போடுறாங்க. போட்டு அந்த ராணி அந்த லெட்டரை கையில் எடுக்கிறாங்க. எடுத்து ஒரு தெரியும், எப்பயுமே ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தலைவர் இருந்தால் அவருக்கு கீழாக நிறைய சப்போர்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க, மக்கள் இருப்பாங்க. அவங்கள பார்த்து சொல்றாங்க, யா ஐயுகள் மலரும், என்னுடைய கூட்டமே, இன்னே உலகைய இளைய கிதாபும் கரீம், எனக்கு ஒரு கண்ணியமான, பாருங்க இந்த வார்த்தையை நல்லா பாத்துங்க, ஒரு கண்ணியமான ஒரு கிதாப், ஒரு லெட்டர் ஒன்று கிடைச்சிருக்குது. ஆனா யாருக்கு இருந்து கிடைச்சிருக்கிறது தெரியுமா? இன்னமும் சுலைமான். அந்த லெட்டர்ல பேர் எழுதிக்கிற எப்படி? சுலைமானிடமிருந்து ஒரு லெட்டர் எங்களுக்கு வந்திருக்கு. அந்த லெட்டர்ல என்ன தெரியுமா இருக்குது? முதலாவது ஸ்டார்டிங் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி அந்த லெட்டர்ல எழுதி அல்லாஹ் தஅலு அலைய வக்தூனி முஸ்லிம். அந்த லெட்டர் அந்த ராணியை பார்த்து சுலைமான் நபி எழுதிக்கிறாங்க, இங்க பாருங்க, எங்களை மிகச்சி வரத்துக்கு நீங்க ரெடி ஆக வேண்டாம். சுலைமான் நபி சொல்றாரு, நீங்க தான் மிகப்பெரிய ஆட்சியாளர், அந்த ஆட்சிக்குள்ள இடையில ஒரு சின்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்குது இந்த ராணிக்கு கீழே. இதை உடைக்கிறதுக்கு தான் சுலைமான் நபி இந்த தகவல். ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, புது சென்னது உண்மையா போய் டெஸ்ட் பண்றது. ரெண்டாவது, உண்மையிலேயே இப்படி அந்த ராணி அந்த ஏரியாவில் சூரிய வணக்கத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு ஆட்சி ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை உடைச்செடுக்கவும் வேணும். ரெண்டு விஷயம். இப்ப இந்த ராணி வாசிக்கிறாங்க, லெட்டர்ல போடப்பட்டிருக்குது, இதுல சுலைமான் நபி கிட்ட இருந்து வந்திருக்குது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் தஅலு அலைய வக்தூனி முஸ்லிமீன், என்னைய நிகழ்கிறதுக்கு நினைக்கவான். சுலைமான் நபி சொல்றாரு, என்னைய தாண்டி ஒரு ஆட்சி ஒன்று உங்களுக்கு எதிர்பார்க்கவானம், வக்தூனி முஸ்லிமீன், நீங்க எல்லாரும், உங்களோட கூட்டம் எல்லாரும் எனக்கு கட்டுப்பட்டு வந்துக்குமோ அப்படின்னு இந்த லெட்டர் எழுதிக்கிறார். இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கிட்ட சொல்றாங்க? காலத், அந்த பெண்மணி, இந்த ஆட்சி செய்யக்கூடிய அந்த ராணி சொல்றா, காலத் யா ஐயுகள் மலவு, என்னுடைய கூட்டமே, அஃப்தூனி ஃபீ அம்ரி, என்ற விஷயத்துல நீங்க ஒரு முடிவு சொல்லுங்க, மஷூரா சொல்லுங்க. மா குன்து காத்திஅத்தன் அம்ரன் ஹத்தா தஷ்ஹதூன், என்னையோடு இருக்கக்கூடிய நீங்க ஒரு முடிவு செல்லும் வரைக்கும் நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன். தடமாறி நிக்கிறான். ஏன் தடமாறி நிக்கிறான்? இப்படி ஒரு இடத்துல நாங்க ஆட்சி செய்யறோம், நாங்க சூரியனை வணங்குறோம் என்ற தகவல் எப்படி சுலைமானுக்கு கிடைச்சிச்சு? முதலாவது விஷயம். ரெண்டாவது, போராட்ட லெட்டர் ஒன்று வந்திருக்குது, எங்களுக்கு கட்டுப்பட்டு வந்துருங்க, எங்களை மிகைக்கிறதுக்கு நினைக்க வானம் என்றும் அந்த லெட்டர்ல எழுதப்பட்டிருக்கு. இப்போ ஒரு பொம்பளை நானே, அவங்க மசூரா ஒன்று கேட்கிறா, அவங்க ஆட்சி தலைவராக இருந்து கொண்டு அவரோடு இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட மசூரா கேட்கிறாங்க, எனக்கு நீங்க அஃப்தூனி ஃபீ அம்ரி, நான் என்ன செய்யணும் என்று ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுங்க அப்படின்றாங்க. உடனே அந்த ஒவ்வொருத்தர் நிற்பாங்க, மசூரா கேட்க கூட அந்த படையில ஒவ்வொருத்தர் நிற்பாங்க, கொஞ்சம் பேர் எழுப்புறாங்க. அவங்க சொல்றாங்க, காலு நஹ்னு உலு குவத்தின் மஅலு பஸின், இவங்களுக்கு இப்ப சுலைமான் நபி பத்தி தெரியும், சுலைமான் நபியோட படை எவ்வளவு பிரமாண்டம் என்றது இந்த மக்களுக்கு தெரியும். இவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நாங்க தான் பெரிய பலசாலிகள், நாங்க தான் பெரிய கட்சோடு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இவங்க சொல்றாங்க, அந்த அரசியை பார்த்து, காலு நஹ்னு உலு குவத்தின் மஅலு பஸின் ஷதீர், நாங்க தானே இவ்வளவு கட்சோட இவ்வளவு பெரிய படை பட்டாளத்தோட நாங்க சண்டைக்கும் ரெடி, நாங்க அடிச்சு கொண்டதுக்கும் ரெடி. அதே மாதிரி அம்ரு இலேக்கு பங்குரிமாக தன்முறை, நாங்க தைரியமா இருக்கிறோம், நீங்க ஒரு முடிவு செல்லுங்க, நீங்க சொல்ற முடிவுக்கு நாங்க கட்டுப்பட நடப்போம். இவங்களோட நோக்கம் என்ன கேட்டா, நாங்க ஃபைட் பண்றதுக்கும் ரெடி. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் சுலைமான் நபியோட பவர் எப்படின்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த அரசி, அவ ஒரு ஆட்சி செய்யற பொம்பளை தானே, அவருக்கு தெரியும் ஆட்சி என்னன்னு. இந்த மசூராக்கு அப்புறம் அவ ஒரு வார்த்தை சொல்றான், காலத் இன்னல் முலூக இதா தஹலு கரியத்தன் அஃப்ஸதுஹா, இதான் உண்மையில வரலாறு. இன்னொரு ஆட்சி செய்யக்கூடிய, எங்களை விட பலமான ஒரு ஆட்சி உண்டு, ஆட்சி செய்கிறவர்கள் ஒரு ஊருக்குள் நுழைந்தார்கள் என்றால் அவங்க என்ன செய்வாங்க? சிம்பிளாக ஆட்சிட்டு அவங்களுக்கு கேட்பாங்க, இல்ல இதா தஹலு கரியத்தன், ஊருக்கு அவங்க நுழைஞ்சாங்கடா அஃப்ஸதுஹா, அந்த ஊரை முதலாவது அழிச்சு விடுவாங்க, அழிப்பாங்க, டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க. வஜஅலு ஐஸத அஹ்லிஹா அதில்லா, அந்த ஆட்சிக்கு கீழால் கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை அவர்கள் இழிவானவர்களாக சிறப்படைய வைப்பாங்க. அப்படித்தானே ஒரு நாடு இன்னொரு நாட்டை போய் கைப்பற்ற போல பெரிய பலத்தோட போய் கைப்பற்றுவாங்க, அடிப்பாங்க. அடிச்சா அந்த நாட்டுக்கும் டேமேஜ் ஆகும், பொருளாதாரத்துக்கு டேமேஜ் ஆகும். அந்த மக்கள் ரெஸ்பெக்டோடு வாழ்ந்தவர்கள், பணத்தோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஒரு படி கீழே இறங்கிடுவாங்க, எல்லாத்தையும் உடச்சு போட்டுருவாங்க. அவ்வளவுதான் நடக்கும். அப்ப இந்த பொம்பளை சொல்றா, இங்க பாருங்க, நாங்க சண்டை கிண்டன்னு போற மாதிரி இல்ல, அந்த ஆட்சி செய்யக்கூடியவர்கள் ஒரு ஊரிலே நுழைந்து விட்டார்கள் என்றால் அப்சதுஹா, அந்த ஊரை அழித்து போடுவார்கள். வஜஅலு ஐஸத அஹ்லிஹா அதில்லா, கண்ணியமானவர்களை அவர்கள் ஆக சீப்பானவர்களாக மாற்றி விடுவார்கள். வகதாலிக யஃஅலூன், இப்படித்தான் இந்த ஆட்சியாளர்கள் செய்யற விஷயம்
எனவே என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு அவ ஒரு ஐடியா சொல்றான். அந்த அந்த ராணி ஒரு ஐடியாவை சொல்றான். ஏன் ஒரு ஐடியா என்ன தெரியுமா? வ இன்னி முர்சிலத்தும் இலைஹிம் பிஹதியத்தின் ஃபனாதிரத்தும் பிமா யர்ஜிஉல் முர்சலூன். நான் கொஞ்சம் பேரை பிடிச்சி அவங்களோட ஆட்கள் எடுத்து நிறைய கிஃப்ட்டுகளை நான் சுலைமானுக்கு அனுப்ப போறேன். கிஃப்ட்டுகளை கொடுத்து பார்ப்போம், இந்த கிஃப்ட் அவர் எடுக்கிறாரா இல்லாட்டி ரிஜெக்ட் பண்றாரு. அப்படிதான் நாங்க சில விஷயங்கள் பார்க்க முதல்ல ஒரு கிஃப்ட் அனுப்பி பார்ப்போம், அவரோட மைண்ட் செட்டை பாக்குறதுக்கு. கிஃப்ட் எடுத்துக்கொண்டாங்கன்னா ஷேப் பண்ண அர்த்தம், கிஃப்ட ரிஜெக்ட் பண்ணினா இன்னும் கோவத்தோட இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதான் மனிதன் இயல்பு. அந்த காலத்திலிருந்து மனுஷன் நெச்சுரல் இப்படித்தான். இப்ப இந்த அரசு சபல் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய இந்த அரசு என்ன செய்கிறாண்டா, நாங்க நிறைய கிஃப்ட்டுகள் அனுப்புவோம் அந்த அவங்களோட மசூரா பண்ணி போட்டு நிறைய கிஃப்ட்டுகளை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களோட சில தூதுவர்கள்ட்ட கையில கொடுக்குறாங்க. இதை கொண்டு போய் சுலைமான்ட்ட கொடுங்கன்றாங்க. இவங்களும் அந்த கிஃப்ட்டுகள் எடுத்து கொண்டு வந்து சுலைமான் நபிக்கு கொடுக்குறாங்க. ஃபலம்மா ஜாஅ சுலைமான, இந்த தூதுவர் கூட்டம் சுலைமான் நபி கிட்ட வந்ததோட இந்த கிஃப்ட கொடுத்ததோட அவர் என்ன சொல்றாரு? கால அத்துமித்தூனனி பிமாலி, நீங்க பொருளாதாரத்தை சொத்துக்களை தந்து கிஃப்ட்டுகளை தந்து நீங்க ஏமாத்த பாக்குறீங்களா? அத்துமித்தூனனி பிமாலி ஃபமா ஆதானி அல்லாஹு கைரும் மிம்மா ஆதாஹு, நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கிஃப்ட்டுகள் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய கிஃப்ட்டுகளை பார்த்தா நத்திங். நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய கிஃப்ட்டை விட அல்லாஹ் எனக்கு நிறைய கிஃப்ட்டுகளை தந்திருக்கிறார், நிறைய பொருளாதாரத்தை தந்திருக்கிறார். பல் அன்தும் பிஹதியத்துக்கும் தஃப்ரஹூன், உங்களோட கிஃப்ட் வச்சு நீங்களே ஹாப்பியாக இருங்க. உங்களோட கிஃப்டோட விளக்கமான உங்களோட கிஃப்ட வச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. இர்ஜி இலைஹி, இப்பதான் சொல்லி அனுப்புறாங்க. இப்ப சுலைமான் நபிக்கு கிளியர் ஆகிட்டு ஹுதுஹுது செஞ்சதை பண்றது ஒரு விஷயம் கிளியர். இப்ப ஹுதுஹுதுற சப்ஜெக்ட் முடியுது, அவர் கிளியர் தானே. அந்த அரசியோடு நேரடியாக அந்த போராட்டம் ஆரம்பிப்பாங்க. இவர் சொல்லி அனுப்புறாரு, இந்த கிஃப்ட கொண்டு போய் திருப்பி கொடுத்துருங்க, இந்த கிஃப்ட வச்சு நீங்களே ஹாப்பியாக இருங்க. ஃபலனஅதியன்னஹும் பிஜுனூதின் லா கிபர லஹும் பிஹா வலனுஹ்ரிஜன்னஹும் மின்ஹா அதில்லத்தன் வஹும் சாகிரூன். இதை கொண்டு போய் கொடுத்துருங்க, கட்டுப்பட்டு வர சொல்லுங்க. இல்லைன்னா நாங்க பெரும் பட்டாளத்தோடு வந்து அவர்களை அழிப்போம், அவர்களை அந்த இடத்தை விட்டு இல்லாமலாக்குவோம், அவர்களை கண்ட்ரோலுக்கு எடுப்போம் என்ற பலமான அந்த செய்தியை அந்த வந்த தூதுவர்களிடத்துல சொல்லி அனுப்புகிறார்கள். தூதுவர்கள் சொல்லி அனுப்பினாங்க. இப்ப அனுப்பினா சுலைமான் நபிக்கு தெரியும் கன்ஃபார்ம் அந்த அரசு என்ன செய்வார், கட்டுப்பட்டு வருவார். ஏன்னா அவ்வளவு பலம், கட்டுப்பட்டு வருவார். இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மக்கள்கிட்ட கேட்கிறாங்க. மக்கள் என்ன யாரு? மனிதர்கள், ஜின்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாரும் என்ன சொல்றாங்க? யா அய்யுஹல் மலஉ, என்னுடைய கூட்டமே, ஐயுக்கும் யஅதீனி பிஅர்ஷிஹா கப்ல அய்யதூனி முஸ்லிமீன். இப்ப எப்படியுமே அந்த அரசி அந்த மக்களை அழைத்துக் கொண்டு எனக்கு கட்டுப்பட்டு வருவான். சுலைமான் நபிக்கு தெரியும் அவன் கட்டுப்பட்டு வருவான். ஆனால் அவன் இந்த ஏரியாவுக்கு வரதுக்கு முன்னாலே தூதுவர்கள் போய் அவங்கள்ட்ட சொல்லி திரும்ப அந்த ராணி எல்லாரையும் அழைச்சிட்டு வாரத்துக்கு முன்னால அந்த அரசி இருக்கக்கூடிய சிம்மாசனத்தை, அந்த அரசை யாருக்கு எனக்கு இப்ப கொண்டு வந்து தரலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அந்த மஜ்லிஸ்ல இருந்த கால இஃப்ரீத்தும் மினல் ஜின், இஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஜின்கள் நிறைய இருக்கிறாங்க. அதுல இஃப்ரீத் என்ற ஒரு ஜின் இருந்துச்சு. அந்த ஜின் என்று சொல்லுது, ஆனா ஆதிக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமிக், தலைவரே சுலைமான் நபியே, நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து அந்த தகூம மின் மகாமிக், எலும்புறதுக்கு முன்னால் நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து வச்சிருந்தேன். ஜின்களுக்கு அந்த ஆற்றல் நல்லா கொடுத்திருக்கேன். நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல எலும்புறதுக்கு முன்னால அந்த அரிசியை கொண்டு வந்து வச்சிருந்தேன் அப்படின்றாங்க. வைங்கி அலைகில கவிக்கும் நாங்க என்ன கதையில் அந்த ஜின் சொல்லுது, எனக்கு அதுக்கு டேலண்ட் இருக்கு. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எழுப்புறதுக்கு முன்னால நான் அங்க இருக்கக்கூடிய சபா பிரதேசத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை கொண்டு வச்சிருந்தேன். சரி, எவ்வளவு தூரம்? எவ்வளவு தூரம்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி செஞ்சது பலஸ்தீன். இந்த சபர் என்று சொல்லக்கூடிய ஏரியா இருக்கிற இடம் யமனின் ஒரு பகுதி. கிட்டத்தட்ட தஃசீர்கள் சொல்றாங்க அந்த இடத்துல அந்த காலத்து பயண ஏற்பாடு, அதாவது ஒரு ஒட்டகத்திலேயோ அல்லது குதிரையிலேயோ எதுல போறதை வச்சு பாத்தீங்கன்னா 3 மாதம் எடுக்கும். அந்த பயணத்தை முடிக்கிறது 3 மாசம் எடுக்கும். இந்த 3 மாதம் தூரம் பாத அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டு வந்து வைக்கிறதுக்குரிய டைம் எவ்வளோ? இந்த ஜின் எவ்வளவு டைம் கேட்குது? நீங்க உட்கார்ந்து இருக்கிற எழுப்புறதுக்கு முன்னால் இந்த சிம்மாசனத்தை கொண்டு வச்சிருந்தேன். ஆனால் இன்னொருத்தர் எழுதுறார், காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப், அவர் நிறைய வேதங்களை பத்தி படிச்ச ஒரு ஆள். அது ஜின்னா மனுஷனாக பிறந்து பார்க்கும். இன்னொரு ஆள் எழுதி சொல்றார், காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாபி, நல்ல மார்க்க சம்பந்தமாக படிச்ச ஒரு ஆள் எழுதி சொல்றார், தலைவரே அன ஆதிக பிஹி அய்யர்தத் இலைக தரவக், கண் சிமிட்டுறதுக்கு கூட நான் கொண்டு வந்தது. ஃபெஸ்டிவல் சொன்ன இஃப்ரீத் என்று சொன்னார், உட்கார்ந்து எழுப்புறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து இடத்துல இருந்து எழுப்புறதுக்கு முன்னால சிம்மாசனத்தை கொண்டு வந்தேன் என்றார். அவரோட போட்டி இவர் சொல்றாரு, நீங்க கண் சிமிட்டி முடிக்கிறதுக்கு முன்னால நான் கொண்டு வந்தேன். அப்ப யார் ஸ்பீட் கூட?
ரெண்டாவது சொல்றவங்க ஸ்பீட் கூட. அப்ப சுலைமான் நபி அவருக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அவர் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து சுலைமான் நபிக்கு முன்னாடி வச்சாச்சு. இப்ப பாருங்க, அற்புதம் தானே, அற்புதம் நடக்குது. திரும்ப அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான் என்றால், ஃபலம்மா ரஆஹு முஸ்தகிர்ரன் இன்தஹு, அந்த எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனம் சுலைமான் நபிக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்ட நேரத்தில் திரும்ப சொல்றார், கால ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய ரப்புடைய சிறப்பு என்றார். இந்த அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய அருள் என்கிறார். லியபுலுவனி அஷ்குரம் அக்ஃபுர், அல்லாஹ் என்ன சோதிக்கிறார். இவ்வளவு கிஃப்ட்களை சுலைமானுக்கு கொடுத்ததுக்கு பிறகு சுலைமான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறாரா, அல்லாஹ்வை மறுக்கிறாரா என்ற சோதனை தான் இது என்று சுலைமான் நபி அந்த இடத்துல சொல்றார். ஃபஇன்ன ரப்பி வமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவர் அவருக்கே நன்றி செலுத்திக் கொள்கிறார். வமன் கஃபர, யார் நன்றி செலுத்தாமல் நன்றி மறந்து வாழ்கிறார்களோ ஃபஇன்ன ரப்பி கனிய்யுன் கரீம், அல்லாஹ் தேவையற்றது, அல்லாஹ்க்கு தேவையில்ல, நீங்க நன்றி செலுத்தினா தான் அல்லாஹ் உயர்வார்கள், அப்படி எல்லாம் இல்ல. நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது அது உங்களுக்கு நன்றி செலுத்துற மாதிரி தான். அல்லாஹ் எங்களை சோதிக்கிறார். சுலைமான் நபி அந்த எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய அரிசியை கொண்டு வந்து முன்னாடி வைக்கப்பட்ட நேரத்தில் கூட அவரு பாத்தீங்களா, என்ன படைய பாத்தீங்களா, என்ன படையில எலும்புறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார், கம்சி மிட்டுறதுக்கு முன்னால வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார், எப்படி கொண்டு வந்து காத்தீங்க அப்படி எல்லாம் பேசல. ஃபலம்மா ரஆஹு முஸ்தகிர்ரன் இன்தஹு, அந்த சிம்மாசனம் முன்னாடி இருக்கிறதை கண்ட உடனேயே சொன்னார், கால ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது அல்லாஹ்வுடைய அருள், இது அல்லாஹ்வுடைய வேலைன்னு சொன்னார். சரி, இப்ப அரிசி கொண்டு வந்து வைக்கப்பட்டாச்சு. உடனே இப்ப சுலைமான் நபி ஆட்களை சொல்றாங்க, நக்கிரு லஹா அர்ஷஹா, அந்த பெண்ணுடைய இந்த சிம்மாசனத்தை நீங்கள் டிசைனை மாத்துங்கன்றாங்க. டிசைனை மாத்துங்க ஏன் தெரியுமா, அவை பிறகு வரப்போறாங்க வந்ததுக்கு பிறகு அத்ததி அம் தக்கூனு மினல்லதீன லா யஹ்ததூன், இந்த டிசைனை மாற்றப்பட்ட இந்த சிம்மாசனத்தை அவ கண்டுபிடிப்பாவா அல்லது தடுமாறுவாவா என்பதை செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக அந்த ராணியுடைய அந்த சிம்மாசனத்தை வந்து டிசைனை மாத்துறாங்க. ஃபலம்மா ஜாஅத், இப்ப டிசைன் எல்லாம் மாத்தி முடிஞ்சு இது அந்த ராணி தன்னுடைய படையை அழைச்சிட்டு சுலைமான் நபி கிட்ட வருது. ஃபலம்மா ஜாஅத், வந்தத்தோட முதலாவது கேள்வி கேட்கிறாங்க சுலைமான் நபி, கீல அஹாகதா அர்ஷுக், நீங்க தானே பெரிய அரசோட சிம்மாசனத்தோட இருந்தீங்க, இதோ பாருங்கள் இது மாதிரி தானா அவரோட சிம்மாசனம் கேட்டாங்க. அந்த மாற்றப்பட்ட டிசைன் மாற்றப்பட்ட அந்த சிம்மாசனத்தை காட்டு. இது என்ன தெரியுமா சொன்னா, காலத் கஅன்னஹு ஹுவ, இது அது மாதிரி இருக்குது என்றார். கஅன்னஹு ஹுவண்டா அது வந்து கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை என்றோம், அவங்க தடமாத்த ஏன்னா டிசைன் மாற்றப்பட்ட இருக்குது. கஅன்னஹு ஹுவ, இது அது மாதிரி தான் இருக்குது அப்படின்றாங்க. வஊதீன العلم من قبلها وكنا مسلمين, இப்போ சொல்றாங்க எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நீங்க எங்களுக்கு கட்டுப்பட்டு வருவீங்க என்ற தகவலை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த ராணியை பார்த்து சொல்றாங்க. வஸத்தஹா மா கானத் தஅபுது மின் தூனில்லாஹ் இன்னஹா கானத் மின் கௌமின் காஃபிரின், அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கினதுதான், சிறுக்கு வைத்ததுதான், அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததுதான் ஹக்கை விளங்காமல் நேர்வழியின் பக்கம் வராமல் தடுத்துக் கொண்டிருந்ததே அல்லாஹ்வுக்கு இணை வச்ச காரணம் அப்படின்னு தகவலை சொல்லிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த ராணியை பார்த்து சொல்றாங்க, லஹா கீல லஹா உதுகுலி ஸலஹ, பெரிய ஒரு மாளிகை ஒன்று இருந்துச்சு, முத்துக்களாலும் அந்த பவளங்களாலும் கட்டப்பட்ட ஒரு மாளிகை. சுலைமான் நபி ஆட்சியாளர், அவர் மாளிகை கட்டினார். அந்த மாளிகையை காட்டி சொன்னார் அந்த ராணி கிட்ட, உதுகுலி ஸலஹ, இந்த மாளிகைக்குள்ள நீங்க நுழைங்க அப்படின்றாங்க. ஒரு ஏரியாவை ஆட்சி செஞ்ச ஒரு பொம்பளையை பார்த்து மிகப்பெரிய ஆட்சியாளர் சொல்றார், இந்த மாளிகைக்குள்ள நீங்க நுழைங்க. ஃபலம்மா ரஅத்ஹு, இந்த ராணி வந்து அந்த மாளிகையை பார்க்கிறார். ஹசிபத்துகுல் உஜ்ஜத்தன் வகஷஃபத் அன் சாக்கையா, அந்த மாளிகையோட நிலம் எப்படி இருந்ததுன்னா, இந்த தண்ணி ஓடுற ஓடை இருக்குது, அதாவது தண்ணி நெச்சுரல்ல ஒரு தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப தண்ணி போற இடத்துல நாங்க கால் வைக்கிறதுக்கு ஒரு லேடி, ஒரு பொம்பளை பாருங்க, அல்லாஹ் நெச்சுரல் எந்த அளவுக்கு நெச்சுரலாக இந்த சம்பவத்தை சொல்றாரு. இப்ப நாங்க சாரம் கொடுத்து கொண்டிருக்கோம், பெண்கள் வந்து அவங்க ஒரு கவுன் போட்டுருக்காங்க, அதை ஏதோ ஒரு அபாய போட்டு நீங்க உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். இப்ப தண்ணி போறவா ஒரு இடத்துல காலை வச்சு உள்ளுக்கு போகணும், என்ன செய்வாங்க? இப்ப நாங்க சாரத்தோட போறோம், தண்ணி ஓடிக்கொண்டு என்ன செய்வோம்? சாரத்தை கொஞ்சம் கையால பிடிச்சி ஒசத்துவோம், அப்படிதானே? சாரத்தை கொஞ்சம் ஒரு முட்டுக்கால் கிட்ட வந்து ஒசத்தி தான் காலை வைப்போம். பெண்கள் அப்படித்தான், கொஞ்சம் அபாயம் வந்து நிலத்தோட பத்திரமா இருந்தா கொஞ்சம் ஒசத்தி என்ன செய்வாங்க? காலை வைப்பாங்க, தண்ணி படாம இருக்கிறது. இந்த ராணி என்ன தெரியுமா செய்யறா? ஃபலம்மா ரஅத்ஹு ஹஸிபத்துஹு உஜ்ஜத்தன், தண்ணி என்ன நினைச்சு வகஷஃபத் அன் சாக்கைஹா, வகஷஃபத் அன் சாக்கைஹா, சாக்குன்றது இந்த முழங்காலுக்கும் கரண்டக்காலுக்கும் நடுவில் உள்ள பகுதிக்கு தான் சாக்கும் என்று அரபிக்ல சொல்றது. அப்ப என்ன தெரியுமா சொல்ற, ரெண்டு சாக்குகளுக்கு மத்தியில், அதாவது ஒரு அளவு அந்த அவனோட ஆடையை கொஞ்சம் லைட்டா ஒசத்தி காலை வைக்கிறான். எதுக்கு வைக்கிறார்? தண்ணி என்ன நினைச்சு. சுலைமான் நபி சொல்றாரு, இது நீங்க நினைக்கிற மாதிரி தண்ணி இல்ல, கால இன்னஹு சலஹும் முமர்ரதும் மின் கவாரீர்,
இது முத்து, இது பவளம், அவ்வளவு பெருமதியான பொருட்களினால் இந்த மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்றான். உடனே அவ சொல்றா, காலத், பொம்பளை சொல்றா, ரப்பி, இப்ப அல்லாஹ் கட்டுப்பட்டாச்சு, இன்னி வலம்து நப்சி, நான் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டு விட்டேன், வஅஸ்லம்து மஅ சுலைமான லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நான் சுலைமானோடு சேர்ந்து வஅஸ்லம்து, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், நான் கட்டுப்பட்டு விட்டேன், மஅ சுலைமானுடன் சேர்ந்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தை படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு முழுமையாக நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று அந்த சம்பவத்திலே வைத்து அவ்வளவு ஆடம்பரமாக அவ்வளவு ஒரு ஆட்சி செய்த அந்த ராணி என்ன செய்யறார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நீங்க பாருங்க, இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இந்த சபக நாட்டு இந்த ராணிக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த சம்பவம், இடையில இந்த ஹுதுஹுதுக்கு இடம்பெற்ற இந்த சம்பவம், இது கிட்டத்தட்ட சூரத்து நம்லினுடைய 15வது வசனத்திலிருந்து 44வது வரையிலான வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை தான் நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அதான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த சம்பவத்தை நீங்க படிக்கிறதுனால கிட்டத்தட்ட குர்ஆன்ல 29 அல்லது 30 வசனங்கள் இன்னைக்கு இந்த ஒரு ஹாஃப் அன் அவருக்கு படிக்கிறீங்க. ரமதான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதானுடைய மாதம், குர்ஆன் இறங்கிய மாதம். இந்த மாதத்துல சிம்பிளான விஷயங்களை படிச்சுட்டு போயிட்டுரும். பெரிய ஆய்வுகளுக்குரிய விஷயங்களை நான் சொல்ல வரல. சின்ன பிள்ளைகளுக்கு, பொதுவாக படிக்கிற மாணவர்கள், நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வரலாறுகளை படிக்கிற நேரத்துல இதுல எங்களுக்கு என்ன சம்பவம் இருக்குது, என்ன பாடங்கள் படிப்பினைகள் இருக்குது என்பதை நாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னால நான் உங்களுக்கு இடையில சொன்னேன், இந்த ஜின்கள் இருக்கக்கூடிய இஃப்ரீத் என்ன சொன்னார், நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எழும்புறதுக்கு முன்னால் அரச கொண்டு வந்து, அவர் ஜின் கன்ஃபார்மா குர்ஆன்ல வருது, கான இஃப்ரீத்தும் மினல் ஜின். அடுத்தவர் யார்? கண் சிமிட்டுறதுக்கு முன்னால இந்த அரசியை கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொன்னது யாருன்றதுல தஃப்சீருல் உலமாக்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு இருக்குது. அதுல சரியான கருத்து, அவரும் ஒரு ஜின் தான். ஏன்னா ஜின்களுக்கு வித்தியாசமான ஆற்றல் அல்லாஹ் மனிதனுக்கு அல்லாத ஆற்றலை கொடுத்திருக்கிறார். கண் சிமிட்டுறதுக்கு முன்னால அவ்வளவு தூரம் போய் ஒரு இந்த சிம்மாசனத்தை கொண்டு வாரது என்பது அது ஜின்களுக்கு ஒரு அந்த ஒரு கட்ஸ், ஒரு டேலண்ட் என்றதுனால நிறைய உலமாக்கள் சொல்றாங்க, அந்த கண் சிமிட்டுறதுக்கு முன்னால அந்த அரிசியை கொண்டு வந்து கொடுத்தவரும் ஜின் இனத்தை சார்ந்தவர் தான் என்று அதை ஏற்றமான கருத்தாக அவர்கள் நிரூபிக்கிறார்கள். அடுத்த விஷயம், இவருடைய நாங்கள் இந்த படித்த 30 குர்ஆன் வசனங்கள்ல நாங்க இன்றைக்கு பாடமாக படிப்பினையாக பெற வேண்டிய பகுதி என்னன்னு கேட்டா, ஒன்று, மனிதர்களாக எங்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய அருட்கொடைகளை தந்தாலும் இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்கப்பெற்றது என்று அவ்வளவு அல்லாஹ்வின் பக்கம் பொறுப்பு சாட்டுவது ஒரு முஸ்லிமின் மீது கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு வாழ்வது சிறந்த ஒரு வாழ்க்கை திட்டமாகும். யாராக இருந்தாலும் ஒரு தலைமை கட்டுப்பட்டு வாழ்வோம். சுலைமான் நபி அவர் ஒரு கொண்ட்ரோல வச்சு கொண்டிருந்தாங்க. அந்த ராணியும் பார்த்தா நாங்க 2 பேரும் அடிச்சு கொண்டதுல வேறு அடிச்சு கொண்டு என்ன நடக்கும், அவன் காரணத்தையும் சொல்லிட்டான். ஒரு ஆட்சி இன்னொரு ஆட்சியோட மோதினால் அந்த ஊரை அழித்து விடுவார்கள், கண்ணியமான மக்களை இழிவான மக்களாக மாற்றி விடுவார்கள். எனவே அவர்கள் இறங்கி போக வேண்டி வந்தால் இறங்கி போகக்கூடிய ஒரு நிலைமை உண்டு. அந்த இடத்துல ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுவது மிக முக்கியம். எனவே நாங்கள் இதுல பார்க்கணும் தெரியுமா, ஒரு நிர்வாகமாக இருக்கட்டும், ஒரு ஊர் தலைமையாக இருக்கட்டும், ஒரு நாட்டு தலைமையாக இருக்கட்டும், எங்கேயும் ஒரு தலைமைத்துவம் வருகிற நேரத்துல அங்க 100க்கு 100 இல்லாட்டி சின்ன சின்ன பிழைகள் வந்தாலும் ஒரு சின்ன பிழையை முடிச்சிட்டு வந்து நாங்க ஒரு இன்னொரு நிர்வாகத்தை உருவாக்குறது, ஊர்களுக்கு நாங்க இன்னொரு கமிட்டி உருவாக்குறது, நாட்டுள்ளுக்கு நாங்க இன்னொரு கமிட்டி உருவாக்குறது, அப்படி அல்ல. ஏன்னா சின்ன சின்ன பிழைகளை நாங்க சரி செய்து கொண்டு மேக்சிமம் ட்ரை பண்ணணும், எல்லாரும் ஒன்றாக இருக்கிறது. ஆக குறைஞ்சது கருத்து வேறுபாடுகள் உள்ள பிரச்சனைகள்ல நாங்க தனிச்சிருந்தால், கருத்து வேறுபாடுகள் உள்ள கருத்துக்கள்ல நாங்க எங்கட கருத்துக்கள் இருந்தால், கருத்து வேறுபாடுகள் இல்லாத பொதுவான விஷயங்கள்ல ஊரண்ட அடிப்படையில நாடு என்ற அடிப்படையில எல்லோரும் ஒன்றாக இருப்பது அனைவருக்கும் அது சிறந்த ஒரு விஷயம் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்ததாக, இந்த உலகத்துல வணங்க தகுதியான ஒரே நாயன் அல்லாஹ் மட்டும்தான் என்ற ஒரு தகவலை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. சூரியனையோ ஏனைய படைப்பினங்களையோ வணங்குவது தெளிவான இணை வைப்பாகும், சிறுக்கு. இந்த உலகத்துல வணங்குறதுக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது. நீங்க சுஜூத் செய்யறது அல்லாஹ்க்கு மட்டும்தான் சுஜூத் செய்யும். கபறுகளுக்கு போய் சுஜூத் செய்வது இஸ்லாத்துக்கு முரணானது. கபறுகள்கிட்ட போய் கையேந்தி அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவரை பார்த்து தலைவரே அல்லது எங்களை வழிநடத்தியவரே என்று சொல்லி அந்த கபருக்குள் இருக்கிறவங்க கையேந்தி ஏந்துவது அது சுத்தமான சிறுக்கு. அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ கேட்கும். ஒரு மரத்தை வணங்குறது, சூரியனை வணங்குறது, சந்திரனை வணங்குறது, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பை வணங்குவதே அது மார்க்கத்துக்கு முரணான காரியம் என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. எனவே நாங்க மேக்சிமம் அல்ல, சரியாகவே ட்ரை பண்ணுவோம். எங்க பிள்ளைகளுக்கு வழிகாட்டணும். இந்த உலகத்தில் உங்களுக்கு தேவையா
ஒரு உதவி தேவையா அல்லாட்ட உதவி கேட்க, யார்த்தையும் மூணு கேட்கலாம், அல்லாட்ட தான் கேட்கும். கஷ்டமான நேரம் வருதா அல்லாட்ட கேளுங்க. எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் தான் கையேற்ற வேண்டும் என்ற சரியான அகீதாவை போதிக்கிறது இந்த சம்பவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, சமுதாயத்துல வழிகேட்டில் இருக்கும் ஏனையவர்களை நினைத்து ஆதங்கப்பட்டு அவர்களும் திருந்தி வாழ வேண்டும் என்ற ஆசை கொள்வது நல்ல காரியம். இப்ப இந்த ஹுதுஹுது பறவையில கவலை என்ன? ஹுதுஹுது பறவை சொன்னாங்க, போன இடத்துல கண்டேன், அவங்க சூரியனை வழங்கி கொண்டிருந்தாங்க, பாவம் ஷைத்தான் வழிகெடுத்து கொண்டிருந்தாங்க, அவங்க திருந்தி வாழணும் என்பதை அந்த பறவையை கூட எதிர்பார்த்து, அது பிழை என்பதை அந்த பறவையை கூட மக்களுக்கு உணர்த்தியது என்ற தகவலை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்ய முற்படும் போது பிஸ்மில்லா அல்லாஹ் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறது. இப்ப ஒரு சில கேள்வி பதில் போட்டு நிகழ்ச்சியில் கேட்பாங்க, குர்ஆன்ல 116 சூறாக்கள் இருக்குது, அதுல ஒரு சூறாவை 2 முறை பிஸ்மில் வருது, 2 முறை பிஸ்மில்லாஹ் சூறா இது சூரத்துல் நம். இப்ப நாங்க படிச்சது அந்த சூரா தொடங்கக்குள்ள பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வருது, இடையில வ இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இடையில உள்ள வசனத்திலையும் வருது. அடுத்தது நாங்க வரலாறுகள் பாடசாலையில படிக்கிறோம், பண்டைய காலத்துல பழைய காலத்துல இந்த தகவல் பரிமாற்றம் எப்படி நடந்துச்சுன்னா பறவைகள் மூலமாக தகவல் பரிமாற்றம் நடந்துச்சு. இதுல படிக்கிறோம், ஹிஸ்டரி பாடத்துல படிக்கிறோம், வரலாறு பாடத்தில் ஸ்கூல்ல படிக்கிறோமே, பறவைகள் மூலமாக லெட்டர் அனுப்பினாங்க. அதுக்கு இன்றைக்கு கன்ஃபார்மான சாட்சி என்ன? சுலைமான் நபியோட காலத்துல ஹுதுஹுது பறவை, பறவைக்கு லெட்டரை கொடுக்குது, அந்த பறவை கொண்டு போய் லெட்டரை கொண்டு போய் போடுது. எனவே பறவைகள் மூலமாக கடித பரிமாற்றம் பண்டைய காலங்களில் நடைபெற்றது என்பதற்குரிய 100% ஒரு சரியான ஒரு ஆதாரமாக இந்த சம்பவத்தை எங்களால் படிக்க முடியும், அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, ஒரு ஜனாதிபதி அல்லது தலைவர், ஒரு ஆட்சி செய்யக்கூடியவர் தனக்கு கீழுள்ள பிரமுகர்களிடம் ஆலோசனை கேட்பது சிறந்த தலைமைத்துவத்துக்குரிய அடையாளமாகும். ஆலோசனை கேட்டாங்க, அந்த அரசியும் ஆலோசனை கேட்டாங்களா இல்லையா? பாருங்க, இப்ப ஒரு லெட்டர் வந்திருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்னு. ஏதோ மார்க்கத்துக்கு முரணாக இருந்தாலும் அந்த ஆட்சி என்று வரப்போலே அடுத்தவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டுக்கொள்வது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது, எப்பயுமே தூர நோக்குகள் இருக்கணும், நிதானம் இருக்கணும், திட்டமிடல் இருக்கணும், எல்லாமே ஒரு சிறந்த தலைவரிடம் இருக்க வேண்டிய ஒரு பண்பு. யோசிக்கணும், இப்போ ஒரு முடிவெடுத்தா பின்னுக்கு அந்த முடிவு சரியாக வருமோ, முடிவு பிழைக்கும், தூர நோக்கு. அதே மாதிரி நிதானம், எங்க அவசரத்துக்கு ஒரு முடிவு எடுக்கலாம், திட்டம் போடணும், இது இப்படி செஞ்சா இப்படி நடக்கும், இப்படி செஞ்சா இப்படி நடக்கும். இதெல்லாம் தலைமைத்துவத்துக்கு வர வேண்டிய ஒரு பண்பு என்பதை இந்த சுலைமான் நபியுடைய இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்தது, ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்வது சிறந்த நடைமுறையாகும். கிஃப்டுகளை கொடுக்கிறது இன்னைக்கு எங்கள்கிட்ட இருக்குதா? இப்ப நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறது, கஷ்டமான ஒருத்தருக்கு கொண்டு வைத்து அரிசி ஒரு 5 கிலோ அரிசி கொடுக்குறது அல்லது உடுப்பை வாங்கி கொடுக்குறது, இது சதக்கா. சதக்காவுக்கும் கிஃப்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நானும் பணக்காரன், நீங்களும் பணக்காரன். நீங்க பாக்குறீங்க இவருக்கு கஷ்டம் இல்லை, நான் பாக்குறது உங்களுக்கு கஷ்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. கிஃப்ட்ன்றது என்ன தெரியுமா? ஏழை பணக்காரன் பாக்குறதல்ல, சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நாங்க பரிமாறிக்கொள்வது கிஃப்ட். எப்பயுமே நீங்க கிஃப்ட கொடுத்து பாருங்க. கிஃப்ட்ன்றது ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சின்ன ஒரு கிஃப்ட் சொல்லுவாங்க, இது எனக்கு நான் படிக்கிற காலத்துல இருக்க அந்த கிஃப்ட் நான் இப்பவே வச்சிருக்கேன். அது ஒரு 100 ரூபாய் பருமதி இருக்கும், கிஃப்ட் எடுத்து வைப்பாங்க. 1000 ரூபாய் பருமதி இருக்கும், அவர் லட்சாதிபதி, ஆனால் கிடைச்ச கிஃப்ட் அவர் பாதுகாத்து வைப்பார். அப்ப நல்ல விளைவு. சதக்காவுக்கும் கிஃப்டுக்கும் இடையில டிஃபரெண்ட் இருக்குது. சதக்கா என்பது தகுதியானவர்களுக்கு நீங்க கொடுங்க. கிஃப்ட் என்பது அது பணக்காரராக இருக்கட்டும், நல்ல கோடீஸ்வரராக இருக்கட்டும், நல்ல பழகிறவராக இருக்கட்டும், யாராக அந்த கிஃப்ட பரிமாறிக்கணும். குறிப்பாக வீட்டில இருந்து ஆரம்பிக்க கிஃப்ட் கொடுக்கிறது. ஃபர்ஸ்ட்டுக்கு மனைவிமாருக்கு கிஃப்ட கொண்டு போய் கொடுக்கும், பிள்ளைகளுக்கு கிஃப்ட கொண்டு போய் கொடுக்கும். இப்ப உங்களுக்கு தெரியும், பெருநாள் முன்னாள் பெருநாள் வருது. இப்ப நாங்க தான் சொல்றோம், பேர்த்டே கொண்டாடுறது கூடாது, இந்த கல்யாணத்துல அனிவர்சரி கொண்டாடுறது கூடாது, இப்படி எல்லாம் சொல்றோம். அப்ப மனைவிமார்கள் எதிர்பார்ப்பாங்க கிஃப்ட்டுகள் கொடுக்கறது. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, பெருநாள் வருது, பெருநாள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறனால மனைவிமார்கள் கிஃப்ட வாங்கி கொண்டு வந்து கொடுங்க. பிள்ளைகளுக்கு நீங்க பெருநாள் காசு கொடுக்கறதோட அதுக்கு முன்னாடி அவங்க ஆச்சரியப்படுறாங்க, அவங்க ஒரு கிஃப்ட வாங்கி கொடுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. மனைவிமார்கள் எதிர்பார்ப்பா இந்த பழக்கத்தை பழக்குவாங்க. இப்ப கடையில போய் நான் ஒரு கிஃப்ட் வாங்க போல, இந்த யாருக்கு இது இப்ப கிஃப்ட், நாங்க பெருநாளைக்கு ஒரு கிஃப்ட வாங்க போல, ஒரு சாதாரண ஒரு 20 வயசுல இருந்து ஒரு 35-40 வயசுக்குள்ள ஒரு 35 வயசுல போய் கிஃப்ட் ஒன்று தாங்க பெருநாள், நாளை பெருநாள் கிஃப்ட் கேட்டா யாருக்கு கிஃப்ட் வாங்குறீங்க? ஏன்னா அவங்க டவுட், பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்க போல கடைக்காரங்க கூட டவுட்டா பாக்குறாங்க, யாருக்கு கிஃப்ட் வாங்குறது, யாருக்காவது வேறு பெண்களுக்கு கொடுக்கறது கிஃப்ட் வாங்குறாங்க. ஏன்னா மைண்ட் செட் எப்படி இருக்கிறதா, லவ் பண்றவங்க தான் கிஃப்ட் கொடுக்கணும். இல்ல, கிஃப்ட்ன்றது மனைவிக்கு கொடுங்க, கொடுத்து பாருங்க. நீங்க இந்த பெருநாள் ஆரம்பிங்க, ஒவ்வொரு மனிதனும் நீங்க நியத்து இன்ஷா அல்லாஹ் இந்த முறை நோம்பு பெருநாளைக்கு நான் இந்த மனைவிக்கு ஏதாவது வசதிக்கு ஏற்ற ஒரு கிஃப்ட கொடுக்குறேன்.
எடுத்து கொடுத்து பாருங்க, என்ன நடக்குதுன்னு பிறகு நீங்க ஒரு ஃபீட்பேக்கை பார்க்கலாம். சந்தோஷமா பெருநாளுடைய இன்னும் சந்தோஷமா எனக்கு ஹஸ்பண்ட் கல்யாணம் முடிச்சு 25 வருஷமா கிஃப்டா இந்த ஒரு கிஃப்ட கூட வந்திருக்கு. பிள்ளைகளுக்கு கிஃப்ட் நீங்க பெக் பண்ணி கொடுங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறது வேற, 5000 ரூபாய் பெருநாள் செஞ்சு கொடுக்கறது வேற. ஒரு சின்ன ஒரு இதை கிஃப்டாக பெக் பண்ணி கொடுத்துப்பாங்க. கிஃப்ட் என்பது ஒரு சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிஃப்டை பாரம் எடுத்தாங்க. ஏன்னா அவர்களுக்கு சதகாக்கள் எடுக்கல, கிஃப்டை பாரம் எடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு கிஃப்ட்டுகளை பகிர்ந்து கொண்டாங்க. அப்படி நிறைய ஆதாரங்களும் இருக்கின்றன. அதே மாதிரி சகோதரர்களே, எந்த ஒரு விடயத்தை பற்றி பேச முன்பும் அது பற்றிய பூரண அறிவு இருத்தல் அவசியம். ஏதோ எங்களுக்கு ஒரு சந்தேகம், ஒரு தடுமாற்றமோ இருந்தால் நாங்கள் அதை பற்றி பேசாம மௌனமாக இருக்கிறது நல்லது என்ற ஒரு தகவலையும் எங்களுக்கு இந்த செய்தி எங்களுக்கு சொல்லி காட்டுது. அதே மாதிரி வழிகேட்டிலிருந்து தௌபா செய்து மீண்டும் ஒருவர் எப்பொழுதும் தன்னுடைய பழங்காலத்தை நினைத்து கவலைப்படுவதும் தனக்கு தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ள அருட்கொலைகளை நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதும் தொண்டு தொட்டு அமர்ந்திருக்கும் நடைமுறையாகும். ஏன்னா அந்த ராணி கட்டுப்பட்டு வந்ததோட பழையத்தை நினைச்சு கவலைப்பட்டான். நான் அல்லாஹ்க்கு இணை வச்சுட்டனே அப்படின்னு கவலைப்பட்டு இப்பொழுது இஸ்லாம் கிடைச்சதை நினைச்சு அவ சந்தோஷப்பட்ட செய்தியையும் இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, இது இந்த சம்பவத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ற படிப்பினைகள். அது அல்லாம இந்த சம்பவத்தை படித்த உங்களுக்கு மைண்ட்ல வரும், இந்த பாடத்திலிருந்து இப்படியும் ஒரு படிப்பினை வரலாம், இப்படியும் ஒரு படிப்பினை வரலாம், இதுல இருந்து லைஃப் எப்படி சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இதான் குர்ஆன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனில் உள்ள சம்பவங்களை படிக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டால் எங்களுக்கு நிறைய லைஃப் சேஞ்சஸ், வாழ்க்கை மாற்றத்துக்குரிய நிறைய படிப்பினைகளை கற்றுத்தருகிறது என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய விளக்கங்களை நாங்கள் படிப்போம். படித்து அதிலிருந்து வரக்கூடிய படிப்பினைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த மாற்றங்களை கொண்டு வர முடியுமோ அந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கு இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்திலிருந்து ஆரம்பிப்போம் என்பதை ஞாபகப்படுத்தி கொடுத்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த